நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலாக ஆக்கலை. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது, டக்குன்னு மாற்றிக்கிட்டோம் டப் டப்புன்ட்டு. நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலாக ஆக்கலை. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது, டக்குன்னு மாற்றிக்கிட்டோம் டப் டப்புன்ட்டு. இந்த பெரிய 10 அடையாளங்கள் இது எல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்து, இப்போ இது பெரிய 10 அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. மறுமை நாள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது அது ரொம்ப 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 ஒரு சின்ன பாட்டு. அது இது முழுக்க முழுக்க பார்க்க போனால் மறுமை வெற்றியுடன் ரொம்பவும் குறைவான தொடர்புடையது. இப்போ இது பெரிய 10 அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. மறுமை நாள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது அது ரொம்ப 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 ஒரு சின்ன பாட்டு. அது நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. அந்த இம்ரான் ஹுசைனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் ரொம்ப அதுதான் முழு தீனாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா, இஸ்லாத்தோடைய ஒரு ஜுசுவை எடுத்து, ஒரு பகுதியை எடுத்து அதையவே பொழப்பாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறது, இது இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையோட தாக்கத்தை வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேடிக்கை தான், உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் முடியும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேடிக்கை தான், உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் முடியும். ஆனால் இதில் 10 அடையாளங்களும் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா நம்முடைய வாழ்வோட கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அந்த இம்ரான் ஹுசைனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் ரொம்ப அதுதான் முழு தீனாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா, இஸ்லாத்தோடைய ஒரு ஜுசுவை எடுத்து, ஒரு பகுதியை எடுத்து அதையவே பொழப்பாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறது, இது இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இது பார்த்தீங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். இப்போ வெறும் எஸ்கட்டாலஜி தொடர்பாக மட்டும்தான் பேசுகிறாரு, வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இம்ரான் ஹுசைன் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவர் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காருன்னா, அவருக்கு வயசாயிருச்சு. ஒன்று மொதல் விஷயம், அவருக்கு வயசாயிருச்சு. வயசானவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களால உணர முடியாது. நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவர் அந்த நிலைக்கு போயிட்டார். அதனால் அவர் எது முக்கியத்துவம், எது அந்த கட்டம்லாம் அவர் தாண்டி போயிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு ப்ராப்பர் தாயி கிடையாது, இஸ்லாமிய அழைப்பாளர் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அது மாதிரியான ஒரு துறையில் அதில் ஒரு எக்ஸ்பர்ட், அவ்வளோதான். நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. பத்து அடையாளம் அதில் சீக்வன்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது, அது நடக்கும்போது முன்ன பின்ன நடக்கும். இப்போ நம்ம 10 அடையாளத்தில் என்ன பண்ணலாம், சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி
சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது. அதை பண்ணலாம், சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி ரெண்டு சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுங்கிறது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒரு பகுதி அந்த தௌபாவுடைய வாசல், இந்த உம்மத்துக்காக அடைக்கப்படுற அந்த வாசல் மேற்கத்திய கலாச்சாரம் என்னைக்கு சக்தி பெற்றுச்சோ இது. அப்ப ரெண்டாவது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். இப்ப இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை எப்ப இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றிலிருந்து இவர்களுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. மேற்கிலிருந்து சூரியன் உதிச்சிருச்சு. அப்போ மேற்கில் உதிப்பது முதல் அடையாளமும் ஆகும். கடைசியா ஒரு அந்த உலகம் அழிக்கப்படுற அந்த ஒரு நான் சொன்னல அந்த நிஜமாலுமே இந்த சூரியன் இங்க இருந்து வருதுன்ட்டு அதுவும் நடக்கும். அப்ப சூரியனை பத்தி அந்த முதல் அடையாளமான்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. யாரு? இம்ரான் ஹுசைன். இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சூரியன்கிறது மேற்கத்திய கலாச்சாரம் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க மேற்கத்திய கலாச்சாரம் இங்க இருந்து வரும், அது உலகத்துக்கு அங்க வழிகாட்டும். அப்ப அந்த கலாச்சாரத்தை உலகமே பின்பற்றுவார்கள். அதுதான் மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவரு சொல்றதும் கரெக்டாகவும் இருக்கு, அவரு சொல்ற அந்த ஆங்கிளும் கரெக்டாகவும் இருக்கு. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சூரியனை பார்த்து சொல்றாங்க, இந்த சூரியன் எங்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வும் அவன் தூதருமே அறிவார்கள் அப்படிங்கிறோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நோக்கி போயிட்டு இருக்கு, தனது இடத்தை நோக்கி அது செல்கிறது, அதனிடம் நீ எழுந்து நீ வந்த வழியே சென்று விடு என்று அல்லாஹ் ஒரு நாள் சொல்லுவான். அப்போ அது மேற்கிலிருந்து அது உதயமாகும். அது சொல்லிட்டு ஒரு வசனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறாங்க, இன்னும் சூரியன் அதற்கென்ற நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இது யாவற்றையும் மிகைத்தவனும் நன்கறிந்தவனும் ஆகிய இறைவன் விதித்ததாகும் அப்படின்னு சொல்லி இது 36வது அத்தியாயத்தில் 38வது வசனத்திலையும் ஓதி காட்டுறாங்க. இது புகாரியில் 3199, முஸ்லீமில் 350. இது முத்தஃபகுன் அலைஹி ஹதீஸ். இந்த சூரியனை காமிச்சே தான் சொல்றாங்க, இதே சூரியன் தான் பிசிக்கலா இங்க இருந்து வரப்போகுது, இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்துக்கு எடுத்து போடுறாங்க, குர்ஆன் ஆயத்தை எடுத்து போடுறாங்க ரசூலுல்லாஹ். இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரெண்டு செய்தியுமே சரி. சூரியன் மேற்கில் உரிப்பது சிம்பாலிக்கா எடுத்துக்கணும்னு இம்ரான் ஹுசைன் சொல்றாருல, அதுவும் சரி. சூரியன் நிஜமாலுமே மேற்கிலிருந்து உதிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அதுவும் சரி. மறுமை நாளின் முதல் அடையாளம் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் முற்பகல் நேரத்தில் பிராணி வெளிப்படுதல் ஆகும். இதில் எது முதலில் வந்தாலும் மற்றது விரைவில் வந்துவிடும். சூரியன் மேற்கில் உதிக்கிறதும் பிராணியுடைய வெளிப்படுதலும் உடனே அடுத்தடுத்து நடந்துரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதை எனக்கு டவுட்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரியன் மேற்கில் உதிக்கிறதும் பிராணியுடைய வெளிப்படுதலும் உடனே அடுத்தடுத்து நடந்துரும். சூரியன் மேற்கில் உதிக்கிறதும் பிராணியுடைய வெளிப்படுதலும் உடனே அடுத்தடுத்து நடந்துரும். ஸோ அந்த நாள் இந்த சூரியன் ரிவர்ஸ்லேருந்து வர்றது எப்போ தெரியுமா நடக்கும், அது பூமியுடைய கடைசி நாள். சூரியன் மேற்கில் உதிக்கிறதும் பிராணியுடைய வெளிப்படுதலும் உடனே அடுத்தடுத்து நடந்துரும். இது அப்ப ரெண்டாவது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். அப்ப ரெண்டாவது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். சோ அந்த நாள் இந்த சூரியன் ரிவர்ஸ்லேருந்து வர்றது எப்போ தெரியுமா நடக்கும், அது பூமியுடைய கடைசி நாள். இப்போ யமன்லேருந்து நெருப்பு வந்துருச்சு, அது கிளம்பிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனிதகுல வாழ்க்கை இனிமே அது இருக்காது. அடுத்தது விசாரணை நாள் தான். அந்த அளவுக்கு நெருக்கமான நிகழ்வு இது.
இப்போ இது நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து உலகத்துடைய டெவலப்மெண்ட் வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. அடுத்து வந்து மறுமை நாள் தான் முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது மாதிரி. இது வந்து போன வருஷம்தான் இது நடந்திருக்கு, இந்த யமனுடைய இந்த முன்னறிவிப்பு. அப்போ இதுதான் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். இது கடந்த 2023 வருஷத்துல தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. கடைசியா ஒரு அந்த உலகம் அழிக்கப்படுற அந்த ஒரு நான் சொன்னல அந்த நிஜமாலுமே இந்த சூரியன் இங்க இருந்து வருதுன்ட்டு அதுவும் வந்து நடக்கும். அப்போ இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்குல்ல, அது ஓடுறது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இப்போ இப்படி போயிட்டு இருக்கு, அந்த கோள்கள்லாம் இப்படி துரத்திட்டு ஓடுதுல்ல, அது ஓடுறது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். கேலக்சி அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தும், அது அப்படியே சுத்தி மறுபடியும் ஒரு புள்ளியா மாறிடும். இப்படிதான் வந்து அல்லாஹ் வந்து அழிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானங்களை சுருட்டுவோம்ங்கிறான், ஏடுகளை சுருட்டும் போது சுருட்டுவோங்கிறான். அது கேலக்சி அப்படியே சுருட்டிருங்கிறது தான் விஷயம். இந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த கடைசி நாள் பூமியில இருக்கிறான்ல, அப்ப கடைசியா இருக்கிறவன் எல்லாருமே கெட்டவனா தான் இருப்பான். ஹதீஸ்ல வருது இல்ல, நல்லவர்கள் ஈசா நபி ஆட்சிக்கு அப்புறம் நல்லவங்க எல்லாருமே செத்துருவாங்க. அப்போ வந்து எல்லா அடையாளமும் முடிஞ்சு போயிடும். அப்ப இருக்கிற தாயெல்லாம் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க, ஒழுங்கா திருந்திருங்க, கடைசியா ஒரு அடையாளம் வரப்போகுது, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 2வது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். இப்போ யமன்லேருந்து நெருப்பு வந்துருச்சு, அது கிளம்பிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனிதகுல வாழ்க்கை இனிமே வந்து அது இருக்காது. அடுத்தது விசாரணை நாள் தான். அந்த அளவுக்கு நெருக்கமான நிகழ்வு இது. அப்போ ஏன் ரசூலா வந்து அதன்கிற அந்த ஊரை வந்து பயன்படுத்துறாங்க பேரு அப்படிங்கிற பார்க்கும்போது இதுதான் இப்போ நடந்திருக்கு. இது கடைசி ஈவெண்ட்டாக பார்க்க முடியுது. மறுமை நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. மறுமை நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஏன் ரசூலா வந்து அதன்கிற அந்த ஊரை வந்து பயன்படுத்துறாங்க பேரு அப்படிங்கிற பார்க்கும்போது இதுதான் இப்போ நடந்திருக்கு. இது கடைசி ஈவெண்ட்டாக பார்க்க முடியுது. மறுமை நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ கடற்கரை, துறைமுகம் ப்ளஸ் ஒரு மலை, தலைநகரம், இந்த 4ம் சேர்ந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ அவங்களுடைய மெயினான கோட்டையை எது மாறி இருக்கு, அதன் வந்து மாறி இருக்கு. அப்போ இதுதான் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். இது கடந்த 2023 வருஷத்துல தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தும் நம்ம பார்த்துக்க முடியுது. இன்னும் ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே 2 அடையாளங்கள்னு எடுத்தா, ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மில் தஜ்ஜால், இன்னொன்று ஈசா நபி. இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே 2 அடையாளங்கள்னு எடுத்தா, ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மில் தஜ்ஜால், இன்னொன்று ஈசா நபி. அப்போ ஏன் ரசூலா வந்து அதன்கிற அந்த ஊரை வந்து பயன்படுத்துறாங்க பேரு அப்படிங்கிற பார்க்கும்போது இதுதான் இப்போ நடந்திருக்கு. இது கடைசி ஈவெண்ட்டாக பார்க்க முடியுது. மறுமை நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸை நோக்கி நொறுங்கிட்டு இருக்கு. மீதி எல்லாமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பூகம்பங்களா இருக்கட்டும், மீதி எல்லாமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பூகம்பங்களா இருக்கட்டும், மீதி எல்லாமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பூகம்பங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் தவறுதலாக புரிந்து கொண்டு முரண்பாடாக என்னென்ன பேசியிருக்காங்க, ஒவ்வொரு அடையாளத்தை எப்படி மாற்றி மாற்றி ஓமையாக கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ தான் அது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முஸ்தபா முரணாக பேசியிருக்கிறது உங்களுக்கு சரியாக புரியலைன்னா முதல் அடையாளம் பற்றி நம்ம பேசியிருக்கோம், அந்த வீடியோஸை பாருங்கள். இது பாகம் 1, இது பாகம் 2, இது பாகம் 3. குழப்பம் 2. ஏமன்லேருந்து புறப்படுற நெருப்பு தான் இறுதி அடையாளம்னா அதுக்கப்புறம் எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. ஆனால் தஜால் அதுக்கப்புறம் வருவாங்க, ஈசா நபி வருவாங்கன்னு இருக்கும். அப்போனா ஈசா நபி தான் கடைசி அடையாளமாக சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஏமனில் இருக்க நெருப்புன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்லுவார். இதை பற்றின அந்த ஹதீஸை தப்பாக புரிஞ்சுட்டு அது ஜோடியில் முதலாவதாவது வந்து கியாமத்நாளில் முதலாவதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, கியாமத்தில் அடையாளங்களில் முதலாவதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, அது வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், விளக்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாகத்தில் பேசியிருக்கோம். இந்த பாகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த குழப்பங்கள்லாம் புரியும்.
முற்பகல் நேரம் அங்கே அந்த சொற்கள் இருப்பதை மறந்துட்டதுனால தான் ஓமைன்ற புரிந்து கொள்கிற அந்த மாதிரி நிலைமைக்கு போனாங்க. குழப்பம் 4. மேற்கில் சூரியன் உதிப்பதும் பிராணி வருவதும் ஜோடியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஹதீஸில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கடைசி அடையாளம் இறுதியான அடையாளம் மேற்கில் சூரியன் உதிப்பதுன்னு சொல்லியிருப்பார். அதோட ஜோடியான பிராணியை விட்டுருப்பார். பிராணி அதுக்கப்புறம் நடக்குன்னா பிராணி தானே இறுதி அடையாளமாக இருந்திருக்கணும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிறது இறுதி அடையாளம் பேசி குழப்பியிருப்பார். அதுமாரி பார்த்திங்கன்னா சூரியன் மேற்கில் உதிக்கிறது முதலாவது அடையாளம் அப்படிங்கிறதும் பேசியிருப்பார். அந்த முதலாவது அடையாளங்கிறத சொல்ல காரணமே இந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸில் இவ்விரண்டில் ஜோடியில் முதலாவது அப்படின்னு சொல்ல வரதை என்ன செய்கிறாரு, அவர் 10 அடையாளங்களில் முதலாவதாக எடுத்துகிட்டு குழம்பி போனது தான். அதுக்கு இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற சில கோளாறுகள் தான். அதனால் நம்ம நினச்சிருக்கோம் இந்த மொழிபெயர்ப்பை இப்படி சரியாக மொழிபெயர்த்திருக்கோம். இதில் இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் படிக்கும்போது குழப்பமே இல்லாமல் தெளிவாக புரியும். அப்போ குழப்பம் 4ங்கிறதுனா ஜோடியில் முதலாவது என்பதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா 10 அடையாளங்களில் முதலாவது அடையாளம்னு புரிஞ்சுக்கிட்டு குழம்பி போய் நம்ம விளக்கியது தான். குழப்பம் 5. அப்போ சூரியன் உதிப்பதும் பிராணி வெளிப்படுவதும் ஜோடியாக நடக்கும்னு இருக்கு. அப்போ ஜோடியாக நடக்குங்கிறப்ப அதில் இந்த பிராணி வெளிப்படுவது முற்பகல் நேரத்தில் தான் வெளிப்படுவோன்னு இருக்குது. முற்பகல் நேரம்னு வச்சுட்டாவே அது நேரடி பொருளுக்கு வந்துடும். ஓமைக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது பிராணினா இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல்னு நம்ம ஓமையை எடுத்துக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். இந்த முற்பகல் நேரங்கிறதெல்லாம் விட்டுட்டார். ஸோ இதை ஹதீஸில் பாருங்கள் முற்பகல் நேரத்தில்னு தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் இது நேரடி பொருளுங்கிறதுக்கு அர்த்தம் கொண்டு வருது. இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்குது. அந்த ஹதீஸ்கள்லாம் இந்த பிராணி சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள்லாம் கொண்டு உங்களுக்கு காட்டலை. அதான் பிரச்சனை. அதனால் இந்த மாதிரி அங்கங்கே முக்கியமான வார்த்தையை விட்டுறது டோட்டலாக வழிகிடுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதனால் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஒழுங்காக ரிசர்ச் பண்ணுங்கிறது தான். சமுதாயம் இருக்கக்கூடாதா எல்லாம் கேட்குறான். இந்த காலத்தில் இப்பவும் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இந்த உம்மத்துடைய தலையெழுத்தை மாற்றி காட்டலாம். எல்லா ஆலிம்களும் தௌபா செய்யணும். எல்லா ஆலிம்களும் தௌபா செஞ்சு இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்கு காமிச்ச தீனு தப்பு. எல்லா ஆலிம்களும் தௌபா செய்யணும். எல்லா ஆலிம்களும் தௌபா செஞ்சு இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்கு காமிச்ச தீனு தப்பு. எல்லா ஆலிம்களும் தௌபா செய்யணும். எல்லா ஆலிம்களும் தௌபா செஞ்சு இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்கு காமிச்ச தீனு தப்பு. எங்களுக்கே இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு, நாங்கள் அறியாமல் இருந்துட்டோம். இந்த மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் சொல்கிற தீன் தான் சரியானது. இந்த மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் சொல்கிற தீன் தான் சரியானது. இந்த மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் சொல்கிற தீன் தான் சரியானது. அதன் பக்கம் நடந்தால் உங்களுக்கு துனியாவிலையும் பிரச்சனை வராது, மறுமையிலையும் கூலி கிடைக்கும்னு இவங்க சொல்லுவாங்களா? எல்லாத்துக்கும் இப்போ எது தடைஞ்சா இருக்கு? இந்த ஆலிம்களுடைய கௌரவம். இத்தனை நாள் நாங்கள் தவறான தீன் பேசணும்னா ஊரில் ஒரு பயம் மதிக்க மாட்டாங்கடா. என்னடா பேசுறீங்க? இப்போ இங்கே எடுத்து வச்ச உடனே பிரச்சனை என்னாச்சு? மசாயில் எல்லாம் தூக்கி போடணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. இதுக்கு தான் 18 வருஷம் நோட்டீஸ் கொடுத்தோம். இப்போ நோட்டீஸு கொடுத்து எது வேணாலும் செய்யலான்னா இப்போ இவ்வளோ நாள் ஃபசாது பண்ணீங்கன்னுலாம் கேட்பான். மசாயில் எல்லாம் தூக்கி போடணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. இதுக்கு தான் 18 வருஷம் நோட்டீஸ் கொடுத்தோம். இப்போ நோட்டீஸு கொடுத்து எது வேணாலும் செய்யலான்னா இப்போ இவ்வளோ நாள் ஃபசாது பண்ணீங்கன்னுலாம் கேட்பான். ஏதாவது பிறை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணோம். இப்போ பிறை ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கேனத்தனமாக பார்ப்பானே. அப்போ அல்லாவுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னா இதை கடந்து வரணும். அதை ஃபுல் டைம் பார்த்தவொன்னே எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும் நினச்சி பாருங்க. ஊரா பாய் எங்கள் ஊரில் பிறை மீட்டிங் பேசுங்க பாய், எங்கள் ஊரில் பிறை மீட்டிங் பேசுங்க பாய்ன்னு உடனே அவன் போய் பிறை பார்க்குறதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கும்? எல்லாம் பாருங்க எப்படி சோதனைக்கிறான். எப்படி தெரியுமா இருக்கும்? பனி இஸ்ராயல் மாதிரி இருக்கும். எங்கள் கிப்லா தான் பெருசுன்னு பேசிகிட்டு இருக்கிறவன், புரியுதுங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இது கிப்லாவே கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? இது கிப்லாவே கிடையாது, மக்கா தாங்க கிப்லா, எங்கள் வேதமே கிடையாது, இதுதாங்க வேதம். இப்படி மாறினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்கிறோம். நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலாக ஆக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது, டக்குன்னு மாற்றிக்கிட்டோம் டப்புன்ட்டு. அப்போ 2வது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள். இப்போ யமன்லேருந்து நெருப்பு வந்துருச்சு, அது கிளம்பிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனிதகுல வாழ்க்கை
இனிமே வந்து அது இருக்காது. அடுத்தது விசாரணை நாள் தான். அந்த அளவுக்கு நெருக்கமான நிகழ்வு இது. நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலாக ஆக்கல. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது, டக்குன்னு மாற்றிக்கிட்டோம் டப் டப்புன்ட்டு. இப்போ வந்து கௌரவம் பற்றி முஸ்தபா பேசியிருக்காரு. நீங்கள் வந்து கௌரவம் பார்க்காம வந்து இப்போ நான் எடுத்து வச்ச அந்த முரண்பாடுகள்லாம் ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சாதாரண யூடியூப் சேனல் தான் நான் எப்போனாலும் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இந்த அறிவுரையை, நீங்கள் சொன்ன அறிவுரையை நீங்களே பேணுவீர்களா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறோங்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அதை விளக்கம் பெறலாம். நம்மளை தொடர்பு கொள்கிறதுக்கு நம்மளோட தொடர்பு எண்கள், நம்ம தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி இந்த வீடியோவில் உள்ள விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யார் யாருக்கு ஃபாலோ பண்ணுமோ இன்ஷால்லா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.